Good morning students, I am Vettithiri from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு வந்து மோல் கான்செப்ட்ல ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ்டா ஒரு क्वेश्चन. இது நிச்சயம் பர்சன்டேஜ் yield பர்சன்டேஜ் அடிப்படையா இருக்கு. இது மாதிரியான கேள்விகளை நம்ம டெஃபினட்டா நீட்ல எதிர்பார்க்கலாம். மோல் கான்செப்ட் லெசன்ல இருந்து 1 அல்லது 2 கேள்விகள் வரும். சோ அந்த 1 அல்லது 2ல இது இருக்கலாம். சோ இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா how much magnesium carbonate is required to produce the 56 liter of carbon dioxide at 1 atmosphere and 273 Kelvin with 80% yield of the reaction. அதாவது how much magnesium carbonate is required அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா mass of magnesium carbonate கேட்கப்பட்டிருக்குது. ஓகே, அதுல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடுனா 56 லிட்டர்ஸ். இதுல ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், என்னன்னா 1 atmosphere and 273 Kelvin அப்படின்னா என்ன அர்த்தம்னா at STP. at STP ல கொடுத்திருக்காங்க, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்திருக்காங்க. அப்ப அதை கொடுக்கிற அந்த மெக்னீசியம் கார்பனேட்டுடைய வெயிட் என்ன, இதுதான் கேள்வி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வித் 80% yield ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் பர்ஃபெக்டா நடக்குதானா கிடையாது, அது 80% yield. அப்ப 80% yield தான் தருது. தட் இஸ் ஃபார் 100 கிராம் எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல அது 80 கிராம் தான் தருது. அப்ப அந்த அளவு அந்த மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதோட ஸ்டெப்ஸ்லாம் கொடுக்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு 56 லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்கத இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் லிட்டர் வந்து நீ மோலா கன்வெர்ட் பண்ணிக்கோ. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து அப்ளை த ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் அண்ட் பர்சன்டேஜ் yield. அந்த பர்சன்டேஜ் yield நாலேஜையும் ஸ்டாக்கியோமெட்ரி ரெண்டு நாலேஜையும் அதை யூஸ் பண்ணுங்க தான் அந்த பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் கிடைச்சிடும். அதை நீ என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், வெயிட்டா கன்வெர்ட் பண்ணி. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போற ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம let us go to the equation. ஃபர்ஸ்ட் என்னது, magnesium carbonate on heating is magnesium oxide solid and carbon dioxide எழுதியாச்சு. செல்ஃப் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ எப்போதுமே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரப்ப மிஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேட்கப்பட்ட கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்கே எடுத்துட்டு வந்துருங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் 56 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது கண்டிஷன் வந்து எஸ்டிபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உன்னுடைய நாலேஜ் என்னன்னா கிராம் மோலார் வால்யூம் வச்சு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு தான் வந்து அந்த எஸ்டிபின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்து கேஷியஸ் ஸ்டேட். இந்த இடத்துல வந்தீங்கன்னா மாஸ் ஆஃப் ஒர்க் மெக்னீசியம் கார்பனேட் தான் क्वेश्चन. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் த yield ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 80% தான் yield. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த क्वेश्चन இது எழுதும் பொழுதே அந்த எல்லா டீடைல்ஸையும் அங்கே எழுதிக்கிறேன். அப்பதான் உனக்கு அடுத்த கட்ட என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டெப் 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கால்குலேட் பண்ணு. இப்போ வால்யூம் கொடுத்தாங்க அப்படின்னா given volume divided by GME gram molar volume because it is at STP. சப்போஸ் STP கொடுக்கல அப்படின்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாது. STP கொடுத்ததால தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். ஸோ 56 லிட்டர் டிவைட் பை 22.4 லிட்டர் போட்டோம்னா உனக்கு 2.5 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உனக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்கேன்னா அப்ளை த ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது என்ன சொல்லுதுன்னா 1 மோல் மெக்னீசியம் கார்பனேட் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடை தருது. இப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இத்தனை அதே ரிவர்ஸ்ல எழுதியிருக்கேன். 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எதுல இருந்து வருது, 1 மோல் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்ல இருந்து வருது. அப்ப 2.5 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எதுல இருந்து வரும், 2.5 மோல் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்ல இருந்து வரும். அதுவும் சரி. அப்ப அதுக்கடுத்து என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட். ஓகே, அதுக்கடுத்து என்னது பர்சன்டேஜ் yield. இந்த பர்சன்டேஜ் என்னன்னா 80% கொடுக்குது அப்படின்னா அங்க ஒரு உரிய மெக்னீசியம் கார்பனேட் 2.5 தான். அதுவே 100% ஆகி இருந்தா அப்ப என்ன செய்யணும் பாருங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. இது 2ஆல டிவைட் பண்ணாங்கன்னா நீங்க வந்து 2ஆல டிவைட் பண்ணா 4, இது வந்து 2ஆல கூட டிவைட் பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப 2.5 × 10 வந்து 25/8. இதுதான் என்னது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட். இட் இஸ் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம இதில் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி அப்ளை பண்ணிட்டேன், பர்சன்டேஜ் yield அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரி. பர்சன்டேஜ் yieldங்கிறது இந்த இடம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பர்சன்டேஜ் yieldல ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட்ஸ் எப்படி கேட்டாங்க அப்படின்னா you have to multiply by percentage yield. ப்ராடக்ட்ல இருந்து ரியாக்டன்ட் சைடு கேக்குறாங்க, this is the you have to divide by percentage yield. இந்த பாயிண்ட நீங்க என்னவா எடுத்துக்கிறீங்க, டிப்ஸா எடுத்துக்கொள்ளவும். இப்ப ரியாக்டன்ஸ் கேக்குறதால that is divide by what is it called as a percentage yield, that is your 0.8. அதாவது 0.8 எடுத்துக்கலாம் அல்லது 80% na இவ்வளோ into 100. Okay, so now you can take this one. What is it?
now this one. Okay, so இது number of moles into mole வந்து வெயிட்டா கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணா இது என்ன பண்ற மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்ல மல்டிப்ளை பண்ற. மெக்னீசியம் கார்பனேட் மோலார் மாஸ் உனக்கு வேணும் அப்படினா இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்க. மெக்னீசியத்துடைய மோலார் மாஸ் வந்து உனக்கு எவ்வளவு 24, கார்பன் 12, இது 48, 10 14 4 5 6 7 8 84 grams. That is yes 84. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 21, இது 2. ஸோ இப்போ உனக்கு this is 2, கரெக்டுங்களா? எஸ், 4ஆல் கேன்சல் பண்ண 2 21. இப்போ உனக்கு இதுதான் உன்னுடைய ஆன்சர். 25 into 21 உன்னுடைய ஆன்சர் 25 into 21 divide by 2. அதை நம்ம இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். அந்த ஸ்டெப்ஸ் ஆல்ரெடி நம்ம எழுதி ஃபாலோ பண்ணிட்டோம். அதனால் இந்த கால்குலேஷனை நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன். எவ்வளோ வருது? 25 into இங்கே பாருங்க 21 into 20, 25 into 21 divide by what? 2. இப்போ 25 21ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 2 50 5 2 5 525. 525 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் 525 divided by 5னா 250, இது வந்து 250. இங்கே பாருங்க 2 12 6, then you are having 2.5 12 பண்ணிடுறதுனால 25. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கிராம் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் இஸ் டேக்கன். ஓகே, ஸோ the answer is yes, 262.5 grams of magnesium carbonate is taken. Okay children, again I am this is in the form, in the model வந்து 80% இந்த மாடல் வந்து இது வரைக்கும் நீட்ல வரல. டெஃபினட்டா நீட் 26க்கு நம்ம இதை எதிர்பார்க்கலாம். இங்க முன்னாடி இந்த ஸ்டெப்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டாக்கியோமெட்ரி பிரகாரம் எவ்வளவு மெக்னீசியம் கார்பனேட் தேவைன்னா அதோட முடிஞ்சிச்சு. பட் 80% ஈல்டு கொடுத்ததால ரியாக்டன் கேட்டதால டிவைட் பை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அப்போ உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ஒரிஜினல் மெக்னீசியம் கார்பனேட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா this is the 2.5 divide. இதுதான் உனக்கு 25/8 தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட். அந்த மூளை வந்து நீ என்னவோ மாற்ற சொல்றாங்க வெயிட். அதனால நான் மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் என்ன பண்ணிருக்கேன் மல்டிப்ளை பண்ணி இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா வெயிட் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட் கிடைச்சிருச்சு. ஸோ இதோட இந்த மாடல் முடியுது. சில சமயம் என்ன பண்ணுவாங்க அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி, பர்சன்டேஜ் ஆஃப் இம்ப்யூரிட்டி அது மாதிரி கேட்க சொன்னாங்க அப்படின்னா இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வெயிட்டை பார்த்துட்டு அது வந்து பியூரிட்டியா இம்ப்யூரிட்டி என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது மாதிரி பார்க்கலாம். அது மாதிரியும் உனக்கு கேள்விகள் வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பி என்தூசியாஸ்டிக். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.